வெல்கம் டு ஜோஃபி டிசைனர். இன்றைக்கி வந்து ஒரே கஸ்டமரோட சாரீ தான் 5 sarees வந்து நம்ம இன்றைக்கி ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம். இது வந்து பார்த்தா நல்ல ஒரு பேஸ்டல் க்ரீனு, வீடியோவில் கொஞ்சம் லைட்டாக தெரியுது, பட் நல்ல ஒரு பேஸ்டல் க்ரீன் கலர். இதுக்கு வந்து சிம்பிளாக ஆஃபீஸ் வேர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து சிம்பிளாக ஸ்லீவ் வச்சுட்டு, எல்போ ஸ்லீவ் வச்சுட்டு, நெக் ஷேப் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொன்றுக்கும் வேறு கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து பாட் ஷேப் கொடுத்துட்டு க்ராஸ் பீஸ் வச்சு நெக் லைன் வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். கேன்வாஸ் இல்லாமல் க்ராஸ் பீஸ் வச்சு நெக் லைன் வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ளவுஸு. செகண்ட் சாரீ இதுதான். நல்ல ஒரு டார்க் பிங்கிஷில் பெயிண்டிங் ஒர்க் பண்ண மாதிரியான ஒரு சாரீ, ஹேண்ட் பெயிண்டிங் பண்ண மாதிரி சாரீ. இதோட ப்ளவுஸ் இதுதான். ஸோ இதுக்கு வந்துட்டு இதுவுமே வந்து ஸ்லீவில் எந்த டிசைனுமே இல்லை, சும்மா நார்மலாக வந்து எல்போ ஸ்லீவ் வச்சு கொடுத்துருக்கோம். நெக் டிசைன் மட்டும், நெக் ஷேப் மட்டும் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டார் நெக் மாதிரி ஒரு நெக் ஷேப் கொடுத்து, இதுவும் வந்து நம்ம க்ராஸ் பீஸ் வச்சு ஹெம்மிங் பண்ணி தான் ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். இதுக்குமே வந்து இன்விசிபிள் ஹூக் தான் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லைட் ஆரஞ்சு கலர். இதுவுமே வீடியோக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியுது கலரு. ஒரு லைட் ஆரஞ்சு ஷேடு தான் இது. ஸோ இதுக்கு வந்துட்டு ப்ளவுஸ் வந்து பிளெயின் ப்ளவுஸு. இதுக்கு வந்து நம்ம எந்த டிசைனுமே பண்ணல. அந்த பார்டர், சின்ன பார்டர் ஒன்று இருந்துச்சு, அது மட்டும் ஸ்லீவுக்கு வச்சுருக்கோம். மற்றபடி இது வந்து ரவுண்டு நெக் தான் வச்சுருக்கோம். ரவுண்ட் நெக் வச்சு க்ராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். 5th சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ. இதுவும் வந்து ஒரு மாதிரி பிங்கிஷ் கலர், லைட் பிங்கிஷ் கலர்லாம் வந்துட்டு இந்த மாதிரி எம்ப்ராய்டரி போட்டு அந்த சீக்வன்ஸ் ஒர்க் பண்ண சாரீ தான். சூப்பராக இருக்கும் வேர் பண்ணால். இதில் வந்து சாரியில் வந்து பார்த்தோம்னா இப்படி குஞ்சமெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ. இதுக்கான ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸ்லேயுமே வந்து இந்த மாதிரி பிரிண்டட் ஒர்க் இருந்துச்சு. ஸோ இதுவுமே வந்து சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. அதனால் இதுக்கு பார்டரில் எதுவுமே இல்லை. ஸோ எல்போ ஸ்லீவ் வச்சுட்டு ரவுண்ட் நெக் தான், ரவுண்ட் நெக் வச்சு க்ராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த சாரியும் ரொம்ப நல்லா ப்ரீமியமான சாரீ தான். நல்லா டார்க் பிங்க்கு, நல்லா சாஃப்ட் காட்டனு, நல்லா இருக்குது. இந்த மெட்டீரியல் ஸ்ட்ரெச் பண்ணி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது. ஃபீல் வந்து ரொம்ப நாள் ஃபுல்லாக வேர் பண்ணாலுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுக்கு வந்து அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நல்ல ஒரு ப்ளூ கலரில் வந்து ப்ளவுஸு ப்ளெயினாக தான் இருக்குது பார்ட்ரு. ஸோ பார்ட்ரு வந்து ஸ்லீவுக்கு வச்சுருக்கோம். ஸ்லீவுக்கு வச்சுட்டு ரவுண்டு நெக்கு, பிளெயின் வந்து ரவுண்ட் நெக் வந்து க்ராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 5 ப்ளவுஸுமே வந்துட்டு ஒரே நாளில் ஸ்டிச் பண்ணது கிடையாது. மற்ற வீடியோவில் ஒரு நாளில் 10 ப்ளவுஸு அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு நாளைக்கு 2 ப்ளவுஸு 2.5 ப்ளவுஸ் அவ்வளோதான் ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக இது வந்து 5 sarees இன்றைக்கி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.